வெல்கம் டு யாஷ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அக்கவுண்டிங்கோட ஃபங்ஷன்ஸ் என்ன? அக்கவுண்டிங் அப்படிங்கிறது பிசினஸ்க்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? அண்ட் சொசைட்டிக்கு என்ன பண்ணுது? இந்த மாதிரி அக்கவுண்டிங்கோட ஃபங்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அக்கவுண்டிங்கோட ஃபங்ஷன்ஸ் என்ன? ஒரு 6 கோர் ஃபங்ஷன்ஸ் அப்படிங்கிறது அக்கவுண்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெஷர்மென்ட். அக்கவுண்டிங்கோட 6 ஃபங்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் வந்து நம்ம மெஷர்மென்ட். இது என்ன பண்ணும்னா, ஒரு பிசினஸ் இருக்குல்ல, ஒரு பிசினஸோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணுது. அதாவது ரெக்கார்ட் பண்ணி வைப்போம்ல, அது மூலியமா ஒரு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்கு? ஒரு பிசினஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத வந்து அது மெஷர் பண்ணும். அப்ப அக்கவுண்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் என்னவா இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மெஷர்மென்ட். இது என்ன பண்ணும்னா, ரெவென்யூஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இன்கர் பண்ணியிருக்கோம், எண்ட் ஆஃப் த பீரியட்ல நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சதா, லாஸ் கிடைச்சதா அப்படிங்கிறத மெஷர் பண்ணும். அக்கவுண்டிங் அப்படிங்கிறது. இது ஒரு ஒரு கோர் ஃபங்ஷனா இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்காஸ்டிங். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஃபங்ஷனா இருக்கும். பிகாஸ் இந்த ஹிஸ்டாரிக்கல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும்ல, லைக் பாஸ்ட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி, அத வந்து நம்ம அதிலிருந்து தான் நம்ம அக்கவுண்டிங் அப்படிங்கிறத ஒண்ணு போடுவோம். ஸோ, இந்த ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பாஸ்ட் டேட்டாஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி, இப்போ நான் வந்து ஒரு பர்ட்டிகுலரா ஒரு அக்கவுண்டிங் போடுறேன் அப்படின்னா, அது வந்து ஃபியூச்சர்ல எனக்கு என்ன என்ன மாதிரி என்னோட பிசினஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப இட் யூசஸ் த பாஸ்ட் ஃபினான்ஷியல் டேட்டா அண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ். ட்ரெண்ட் அனாலிசிஸ்னா ஒரு ஒரு 5 இயர்ஸோ இல்ல 3 இயர்ஸோ அந்த மாதிரி நான் ஒரு இயர்ஸ் எடுத்து அத வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறது. அத நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது என்ன பண்ணுது? இட் யூசஸ் த பாஸ்ட் ஃபினான்ஷியல் டேட்டா அண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ் டு ஹெல்ப் பிசினஸஸ் ஃபோர்காஸ்ட் ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ். அப்ப ஒரு பிசினஸோட ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நம்மளால ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கும் இந்த அக்கவுண்டிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. கேஷ் ஃப்ளோஸ் எவ்வளோ இருக்கு? அதாவது ஒரு ஒரு ஆர்கனைசேஷனோட கேஷ் இன்ஃப்ளோஸ், எவ்வளோ அவுட் ஃப்ளோஸ் இருக்கு? ஒரு பர்ட்டிகுலர் பீரியட்ல எவ்வளோ உள்ள வந்திருக்கு, எவ்வளோ வெளிய போயிருக்குன்னு இருக்கும்ல, அது எல்லாமே நம்மனால பிரெடிக்ட் பண்ண முடியும். அண்ட் தென் ரெவென்யூ ப்ரொஜெக்ஷன்ஸ். எப்படி வந்து எனக்கு ரெவென்யூ கிடைக்கும்? இது எல்லாத்தையுமே வந்து என்னால ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங்னா நம்ம மெஷர் பண்ணி வச்சிருக்கோம்ல, ப்ராஃபிட்டா இருக்கா? இல்ல லாஸா இருக்கா? எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம்? எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்? எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணியிருக்கோம்? இந்த மாதிரி எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம். இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன்ங்கிறது டெசிஷன் மேக் பண்ணும். அப்ப இட் ப்ரொவைட்ஸ் ரெலவென்ட் இன்ஃபர்மேஷன் டு தி மேனேஜ்மென்ட், இன்வெஸ்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபார் மேக்கிங் சவுண்ட் எக்கனாமிக் டெசிஷன்ஸ். நம்ம முன்னாடி ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம மெஷர் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா, அத வச்சு என்னால ரெலவென்ட்டான இன்ஃபர்மேஷன்ங்கிறத மேக் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஒரு கீ ஃபங்ஷனா இருக்கு. அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பேரிசன் அண்ட் இவாலுவேஷன். அப்ப இது என்ன பண்ணும்னா, எனேபிள்ஸ் கம்பேரிசன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அகெயின்ஸ்ட் பட்ஜெட்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பெஞ்ச்மார்க். இப்ப ப்ரீவியஸ் இயரோட கூட இப்ப கரண்ட் இயரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அண்ட் தென் என்னோட பட்ஜெட் கூட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அண்ட் தென் இண்டஸ்ட்ரியில ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா, என்னோட கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ அது கூட வந்து கம்பேர் பண்ணி இவாலுவேட் பண்றது. ஸோ இதுவுமே ஒரு ஃபங்ஷனா இருக்கும். அப்போ இட் டிஸ்க்ளோசஸ் அக்கவுண்டிங் பாலிசிஸ் அண்ட் கன்டிஜென்ட் லைபிலிட்டிஸ். இது எல்லாத்தையுமே வந்து அது டிஸ்க்ளோஸ் பண்ணுது. அப்போ ஒரு கம்பேர் பண்ணி இவாலுவேட் பண்றதுமே வந்து ஒரு அக்கவுண்டிங்கோட ஒரு கீ ஃபங்ஷனா தான் இருக்கும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல். அப்ப கண்ட்ரோல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இட் ஐடென்டிஃபைஸ் வீக்னஸ் இன் ஃபினான்ஷியல் சிஸ்டம். அப்ப ஒரு ஃபினான்ஷியல் சிஸ்டம்ல என்ன வீக்னஸ் இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்கா? இல்ல நம்ம ஏதாவது எரர் பண்ணியிருக்கோமா? லைக் ஏதாவது ஒமிட் பண்ணிட்டோமா? இல்ல டபுள் என்ட்ரி மாரி ஏதாவது போட்டோமா? அந்த மாரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி அத நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. அண்ட் தென் இட் ப்ரொவைட்ஸ் த ஃபீட்பேக் ஃபார் டேக்கிங் கரெக்டிவ் மெஷர்ஸ். அப்ப நம்ம கரெக்டிவான மெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபீட்பேக் அப்படிங்கிறத இது ப்ரொவைட் பண்ணும். ஸோ கண்ட்ரோல் அப்படிங்கிறதும் வந்து ஒரு கீ ஃபங்ஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸேஷன். அப்ப கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸேஷன்னா இட் ப்ரொவைட்ஸ் த டேட்டா டு தி கவர்மெண்ட் ஃபார் ரெகுலேட்டரி ஓவர்சைட், ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளையன்சஸ் அண்ட் அக்யூரேட் டாக்ஸ் அசஸ்மெண்ட். அப்போ இந்த டேட்டாஸ் எல்லாமே எப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க ஒரு டாக்ஸ்க்கு பாலிசிஸ் கொண்டு வரதாகட்டும், இல்ல ஏதாவது ரெகுலேட்டரி ஆக்ட் கொண்டு வராங்க, இல்ல ஏதோ ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னா, அதுக்குமே இந்த அக்கவுண்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். இந்த அ 6 ஃபங்ஷன்ஸும் தான் வந்து 6 கோர் ஃபங்ஷன்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுல இருக்கிற கோர் ஃபங்ஷன்ஸ் மட்டும் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். லைக் ஃபோர்காஸ்டிங் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு
ஃபங்ஷனா இருக்கும் ஒரு அக்கவுண்டிங்க்கு. அப்ப ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஃபங்ஷன். பிளானிங் ஃபார் த ஃபியூச்சர். அப்ப நான் எப்படி வந்து என்னோட ஃபியூச்சர வந்து நான் பிளான் பண்றேன். ஃபியூச்சர் ஆஃப் அ பிசினஸ வந்து நான் எப்படி பிளான் பண்றேன். அத தான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட்டான ஃபங்ஷனா இருக்கும். ஹவ் அக்கவுண்டிங் எனேபிள்ஸ் பிசினஸ் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா, ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட்டு ஒரு பை கம்பேரிங் 5 இயர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் டேட்டா அக்கௌ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 இயர்ஸோட அக்கவுண்டிங் டேட்டா அப்படிங்கிறத கேதர் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா அக்கவுண்டன்ட்ஸ் ஐடென்டிஃபை வெதர் சேல்ஸ் ஆர் குரோயிங், டிக்ளைனிங் ஆர் ஸ்டாக்னேட்டிங். அப்ப சேல்ஸ் அப்படிங்கிறது குரோ ஆகுதா? இல்ல டிக்ளைன் ஆகுதா? இல்ல அப்படியே கான்ஸ்டன்ட்டா ஸ்டாக்னேட்டிங்காவே இருக்கா? ஸ்டாக்னன்ட்டா ஒரே பொசிஷன்லயே இருக்கா? அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இத தான் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பேசிஸா இருக்கும். ஒரு ஃபோர்காஸ்ட்டுக்கெல்லாம் பேசிஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷன் மாரி இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் தென் பார்த்துக்கிட்டீங்கன்னா, பிரேக் ஈவன் அனாலிசிஸ். அப்ப இது என்ன பண்ணுதுன்னா, இட் டிட்டர்மைன்ஸ் த லெவல்ஸ் ஆஃப் சேல்ஸ் நீடட் டூ கவர் ஆல் காஸ்ட். அப்ப ஒரு எல்லா காஸ்ட் அப்படிங்கிறதையும் கவர் பண்றதுக்கு, அதாவது பிரேக் ஈவன் அனாலிசிஸ்னா நோ ப்ராஃபிட், நோ லாஸ். அப்ப எல்லா காஸ்ட்டையும் கவர் பண்றதுக்காக இந்த அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அப்ப எனி சேல்ஸ் அபவ் பிரேக் ஈவன் ஜெனரேட்ஸ் ப்ராஃபிட். அப்ப என்னோட இப்ப பிரேக் ஈவன் பாயிண்ட்னா நோ லாஸ், நோ ப்ராஃபிட் தானே. அப்போ என்னோட காஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் தான் என்னால கவர் பண்ண முடியும். அப்ப இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு அபோவ் போயிடுச்சுன்னா அது நமக்கு ப்ராஃபிட். கீழ போயிடுச்சுன்னா அது லாஸ். இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அப்படிங்கிறதுமே வந்து ஃபியூச்சர்ல வந்து என்னோட பிசினஸ பிளான் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஒரு ஃபங்ஷனா இருக்கும். ஒரு டூலா இருக்கும். அண்ட் தென் பார்த்துக்கிட்டீங்கன்னா, பட்ஜெட்ட ப்ரிப்பேர் பண்றதுக்கு. என்னோட ஆனுவல் பட்ஜெட்ட ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த ஃபோர்காஸ்டிங் அதாவது இதுவுமே ஒரு ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்ட் தான். இது எல்லாமே வந்து எப்படி வந்து உங்க ஃபியூச்சர்ல பிளான் பண்றாங்க அப்படின்றது. பட்ஜெட்ட ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுவுமே ஒரு டூலா இருக்கும். அண்ட் தென் கேஷ் ஃப்ளோ ஃபோர்காஸ்டிங். ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோ இருக்கு? கேஷ் அவுட்ஃப்ளோ எவ்வளோ இருக்கு? அப்படிங்கிறத பிரெடிக்ட் பண்றது. இட் பிரெடிக்ட்ஸ் ஃபியூச்சர் கேஷ் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ். அதுவுமே ஒரு ஃபங்ஷனா இருக்கும். அண்ட் தென் க்ரூஷியல் ஃபார் என்ஷூரிங் த பிசினஸஸ் நெவர் ரன்ஸ் அவுட் ஆஃப் கேஷ் டு பே சேலரிஸ், ரெண்ட் அண்ட் சப்ளையர்ஸ். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கேஷ் ஃப்ளோவ ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஏன் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு சேலரி பே பண்றக்கோ, இல்ல ஒரு ரென்ட்ட பே பண்றக்கோ, இல்ல சப்ளையர்ஸ்க்கு வந்து ஒரு அமௌண்ட்ட செட்டில் பண்றதுக்கோ, அந்த மாரி எதுக்குமே வந்து நான் ரன் அவுட் ஆகக்கூடாது. கேஷ வந்து ரன் அவுட் ஆகக்கூடாது. ஸோ தட் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல எவ்வளோ இன்ஃப்ளோஸ் இருக்கு, எவ்வளோ அவுட்ஃப்ளோஸ் இருக்குங்கிறத ஒரு கம்பெனி அப்படிங்கிறவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ரேஷியோ பெஞ்ச்மார்க்கிங். அப்ப இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கரண்ட் ரேஷியோ அப்ப கம்பேர் கரண்ட் ரேஷியோ வித் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில எவ்வளோ வந்து ஆவரேஜா ஒரு பெஞ்ச்மார்க் டேட்டாஸ்ன்னு இருக்கும்ல, அது கூட என்னோட கரண்ட் ரேஷியோ அப்படிங்கிறத நான் கம்பேர் பண்றேன். அத வந்து நம்ம ரேஷியோ பெஞ்ச்மார்க் இதுவும் வந்து ஒரு ஃபோர்காஸ்டிங் டூல் தான். என்ன பண்ணுவாங்க, பிசினஸ் எத எத நோக்கி போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இருக்கும்ல, அத வந்து நம்ம பார்க்கறதுக்காக இந்த மாதிரி ஃபோர்காஸ்டிங்கிறது பண்ணுவாங்க. அண்ட் தென் செனாரியோ பிளானிங். அப்ப அக்கவுண்டன்ட்ஸ் பில்ஸ் பெஸ்ட் கேஸ், வொர்ஸ்ட் கேஸ் அண்ட் மோஸ்ட் லைக்லி இந்த மாரி எல்லாமே வந்து பில் பண்ணுவாங்க. இது வந்து பெஸ்ட் கேஸு, இது வந்து வொர்ஸ்ட் கேஸ் செனாரியோ, அண்ட் தென் இது மோஸ்ட் லைக்லி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செக்ரிகேட் பண்ணி வைப்பாங்க. இந்த ஃபினான்ஷியல் செனாரியோஸ் அப்படிங்கிறத. டூ பிரிப்பேர் ஃபார் அன்சர்டைனிட்டி. அப்ப அவங்கள வந்து அவங்க ஒரு ப்ரிப்பேர்டான சிச்சுவேஷன்ல வச்சுக்கணுங்கிறதுக்காக, இது எந்த செனாரியோ இது எல்லாமே வந்து பெஸ்ட் கேஸு, பெஸ்ட் செனாரியோ, இதெல்லாமே வொர்ஸ்ட் செனாரியோ அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப இந்த ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு கீ ஃபங்ஷனா இருக்கு. ஒரு பிளானிங் அதாவது ஒரு அக்கவுண்டிங் அப்படிங்கிறதுல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஃபங்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் இதுவுமே ஒரு கீ இம்பார்ட்டன்ட் ஃபங்ஷன் ஆஃப் அக்கவுண்டிங் தான். இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருந்தா தான் நம்மளால ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத பிரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் தென் எரர்ஸ் அப்படிங்கிறத நம்மனால ஒரு கம்மி பண்ணிக்க முடியும். அப்ப இது கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஃபங்ஷன். ஒரு கீ ஃபங்ஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அக்கவுண்டிங் ஆஸ் அன் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்ப அக்கவுண்டிங் அப்படிங்கிறத நம்ம ஒரு இன்டர்னலா லைக் ஒரு மேனேஜ்மென்ட்ல இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமா நம்மளால ஆக்ட் பண்ண முடியும். இது என்னென்னலாம் வந்து கண்ட்ரோல் இருக்கும்னா, டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல. அப்போ எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் அ போத் டெபிட் அண்ட் கிரெடிட் என்ட்ரி. அப்ப எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம 2 என்ட்ரி போட்டிருக்கோமா, 2 அதாவது ஒரு ஒரு சேல்ஸ் நடந்திருக்குன்னா, நமக்கு வெளியவும் போகும். நம்மளோட கூட்ஸ்ங்கிறது வெளிய போகுது. அண்ட் தென் கேஷ்ங்கிறது உள்ள வருது. அப்போ ஒரு டிரான்சாக்ஷனுக்குமே நான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டெயின் பண்ணியிருக்கேனா, சோ தட் அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எரர்ஸ் எல்லாமே வந்து நம்மளால கம்மி பண்ண முடியும். அதெல்லாமே நம்ம வந்து ஒரு செக் லிஸ்ட்ல வந்து நம்மனால
போட்டுக்க முடியும். ஸோ அது வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு அது பார்க்கும். அப்புறம் பேங்க் ரெகன்சிலியேஷன். அப்ப இது என்ன பண்ணும்னா, மந்த்லி கம்பேரிசன் ஆஃப் அ கேஷ் புக் வித் பேங்க் ஸ்டேட்மெண்ட். கேச்சஸ் எரர்ஸ், அன்ரெக்கார்டட் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் பேங்க் சார்ஜஸ். இப்ப என்னோட கேஷ் புக் அப்படிங்கிறது மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்கணும். அப்போ என்னோட கேஷ் புக்கையும், பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டையும் மேட்ச் பண்ணி ஏதாவது எரர்ஸ் இருக்கா? ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அன்ரெக்கார்டடா இருக்கா? இல்ல பேங்க் சார்ஜஸ் ஏதாவது இன்வால்வ் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு சொல்லி நம்மனால மந்த்லி கம்பேரிசன் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து நம்மகிட்ட இருக்கும். இதுவுமே வந்து ஒரு அக்கவுண்டிங்கோட இம்பார்ட்டன்ட் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்றது. எல்லா டெபிட்ஸுமே வந்து எல்லா கிரெடிட்ஸ்க்கும் ஈக்குவலா இருக்கா? எல்லா டெபிட்ஸும் வந்து இட் மஸ்ட் ஈக்குவல் டோட்டல் கிரெடிட்ஸ். ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல மெயின்டெயின் பண்றோம். ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் இருக்கு. எனி மிஸ்மேட்ச் சிக்னல்ஸ் அ ரெக்கார்டிங் எரர் தட் மஸ்ட் பி இன்வெஸ்டிகேட்டட். இப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு டெபிட்டும், கிரெடிட்டும் ஈக்குவலா இல்ல, மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அந்த இடத்துல வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இன்டர்னல் ஆடிட். அப்ப இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ ஆஃப் accounting records to detect fraud, errors and inefficiencies before they grow. அப்ப இன்டர்னல் ஆடிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு இண்டிபெண்டன்ட்டா வந்து ஒரு அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ரிவ்யூ பண்ணணும். அது மூலியமா வந்து நம்ம ஏதாவது ஃப்ராட் இருக்கா, எரர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இன்எஃபிஷியன்சிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். பட்ஜெட்டரி கண்ட்ரோல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோட ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதையும், ஒரு பட்ஜெட்டட் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறதையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஒரு ஒரு அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆயிருக்கா? எந்த இடத்துல நான் ஓவரா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்? அந்த மாரி பார்த்து, இது பட்ஜெட்ல நம்மளோட பட்ஜெட்குள்ள ஃபிட் ஆகுதா? பட்ஜெட்ல தான் எல்லாம் மெயின்டெயின் ஆகுதா? அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்க்குறேன். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஃபேக்டரா இருக்கும். தென் ஸ்டாச்சுட்டரி ஆடிட். அப்ப எக்ஸ்டர்னல் சிஏ, இன்டர்னல் ஆடிட் மாதிரி இல்லாம, ஒரு எக்ஸ்டர்னல் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அப்படிங்கிறத நம்ம அப்பாயிண்ட் பண்ணி, நம்மளோட அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆனுவலி ஒரு ஒரு அக்கவுண்டிங் பீரியட்ல வந்து நம்ம எக்ஸாமைன் பண்ணுவோம். எல்லாத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணுவோம். அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னா, எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? எல்லா அக்கவுண்ட்ஸும் வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு ஆடிட் பண்ணுவாரு. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கரெக்ட்டான ரிப்போர்ட் அப்படிங்கிறத குடுப்பாங்க. இந்த மாதிரி தான் ஒரு கண்ட்ரோல். அப்ப ஒரு அக்கவுண்டிங்கிறத வந்து நமக்கு ஒரு ஃபங்ஷன் இம்பார்ட்டன்ட் ஃபங்ஷனா இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கு. இப்படியெல்லாம் நம்ம பண்றதுனால ஒரு ஆர்கனைசேஷன்ல ஃப்ராட் எவ்வளோ இருக்கு. அது எல்லாமே நம்மனால முன்னாடியே பிரிவென்ட் பண்ண முடியும். எரர்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்மனால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் புக் கீப்பிங் வெர்சஸ் அக்கவுண்டிங். புக் கீப்பிங்னா என்ன? அக்கவுண்டிங்னா என்ன? அப்படின்னு வந்து நம்ம இதுல பார்க்கலாம். புக் கீப்பிங் அப்படின்னா, புக் கீப்பிங் இஸ் அன் ஆக்டிவிட்டி கன்சர்ன்ட் வித் த ரெக்கார்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் டேட்டா relating to business operations in a significant and orderly manner. It covers the procedural aspects of accounting work and embraces the record keeping function. அப்ப புக் கீப்பிங் அப்படின்னா இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. இது என்ன ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா ஃபினான்ஷியல் டேட்டாவையும் ரெக்கார்ட் பண்றது. ஒரு பிசினஸ் ஆப்பரேஷன்ஸ், ஒரு பிசினஸ் ஆக்டிவிட்டி ரிலேட்டடா இருக்கிற எல்லாத்தையுமே, எல்லா ஃபினான்ஷியல் டேட்டாவையுமே ரெக்கார்ட் பண்றத தான் நம்ம புக் கீப்பிங் அப்படின்னு வந்து சொல்றோம். அத வந்து ஒரு ஆர்டரா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டா எது சிக்னிஃபிகன்ட் மேனர்லயும் ஒரு ஆர்டர்லி மேனர் லைக் குரோனாலாஜிக்கல் ஆர்டரா அந்த மாரி எல்லாத்தையுமே மெயின்டெயின் பண்றத தான் நம்ம புக் கீப்பிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இட் கவர்ஸ் த ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் ஒர்க் அண்ட் எம்ப்ரேசஸ் த ரெக்கார்ட் கீப்பிங் ஃபங்ஷன். இப்ப இது என்ன பண்ணும்னா ஒரு ப்ரொசீஜர் ஒரு ஒரு ப்ரொசீஜரல் ஒர்க் மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து ஒரு ரெக்கார்ட் கீப்பிங் ஃபங்ஷன் அப்படிங்கிறத வந்து ஒரு ரெக்கார்ட் கீப்பிங் ஃபங்ஷன் அப்படிங்கிறத மெயின்டெயின் பண்ணும். ஸோ இத தான் நம்ம வந்து புக் கீப்பிங் அப்படின்னு வந்து சொல்றோம். புக் கீப்பிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கம்ப்ளீட் ரெக்கார்டிங். அப்ப பெர்மனன்ட்டாவும் சரி, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல எல்லா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம மெயின்டெயின் பண்ணணும். அப்ப எதுக்காக இந்த பண்ணுவோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, டு மெயின்டெயின் அ பெர்மனன்ட் அண்ட் கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆஃப் ஆல் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் இன் அ சிஸ்டமேட்டிக், லாஜிக்கல் மேனர் ஷோயிங் த ஃபினான்ஷியல் எஃபெக்ட் ஆஃப் ஈச் டிரான்சாக்ஷன்ஸ் ஆன் த பிசினஸ். அப்ப ஒரு பிசினஸ்ல நடந்த எல்லா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸோட எல்லா மானிட்டரி வேல்யூல இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் பெர்மனன்ட்டாவும், கம்ப்ளீட்டாவும் ரெக்கார்ட் பண்றதுக்காக இந்த புக் கீப்பிங் அப்படிங்கிறத பண்ணுவோம். அப்ப டு கம்ப்ளீட்லி ரெக்கார்ட் எவ்ரிதிங் விச் ஹாஸ் அ ஃபினான்ஷியல் வேல்யூ ஒரு மானிட்டரி வேல்யூ இருக்கோ, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவா இருக்கும். அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அசர்டைன் ஃபினான்ஷியல் எஃபெக்ட். அப்ப ஃபினான்ஷியல் எஃபெக்ட் என்னவா இருக்கு அப்படிங்கிறத
அசர்டைன் பண்றதுக்காகவும் இந்த புக் கீப்பிங் அப்படிங்கிறத பண்ணுவோம். டு அசர்டைன் த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் டியூரிங் த அக்கவுண்டிங் பீரியட் அப்பான் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிசினஸ் ஆஸ் அ ஹோல். அப்ப ஒரு அக்கவுண்டிங் பீரியட்ல இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸோட கம்பைன்ட் எஃபெக்ட் என்னவா இருக்கு? அத வந்து நான் அசர்டைன் பண்றேன். ஸோ, அப்ப அத வந்து நான் எனக்கு வந்து ஈஸியா ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன இருக்கு ஒரு பிசினஸோடதுங்கிறத என்னால தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அக்கவுண்டிங் அதாவது அக்கவுண்டன்சியோட ஹையரார்கி. எப்படி வந்து இது இருக்கு அப்படின்னு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், புக் கீப்பிங் அப்படிங்கிறது பண்றோம். அப்புறம் அக்கவுண்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கும். அண்ட் தென் அக்கவுண்டன்சி. இப்படிதான் போகும். ஃபர்ஸ்ட்டு புக் கீப்பிங் அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்னு வைங்களேன். லைக் லீஸ்ட்ல இருந்து ஹைக்கு போற மாரி. அப்ப இது என்ன பண்ணும்னா, ஒன்லி த ரெக்கார்டிங் ஃபேஸ். இந்த இடத்துல என்ன பண்றேன், நான் ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்றேன். கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? கம்ப்ளீட்டா ஒரு ஆர்கனைசேஷன்ல நடந்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் விச் ஹேஸ் அ மானிட்டரி வேல்யூ அப்படிங்கிறத வந்து நான் ரெக்கார்ட் பண்றேன். லைக் ஜர்னல்லயோ, இல்ல லெட்ஜர்லயோ நான் வந்து அத ரெக்கார்ட் பண்றேன். அத வந்து நம்ம புக் கீப்பிங் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ஹையரார்கி சொல்றேன் நானு. இதுலருந்து போற மாரி. நெக்ஸ்ட் அக்கவுண்டிங். இதுல என்ன பண்றேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சத நான் பார்க்குறேன். அதாவது ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் அண்ட் கிளாசிஃபையிங் அண்ட் தென் சம்மரைசிங் அண்ட் தென் அனலைசிங் இட் அண்ட் இன்டர்பிரிட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் த இன்டர்பிரட்டட் ரிசல்ட். அதாவது அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் இருக்கும்ல, அத வந்து நான் வந்து ஒரு யூசர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு அத கம்யூனிகேட் பண்றேன். இத தான் அக்கவுண்டிங். அப்பன்னா இது வந்து இட் இஸ் அ ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து நெக்ஸ்ட் ஹையரார்கில இருக்கும். அப்ப புக் கீப்பிங்னா இது வந்து ரெக்கார்டிங். ஜஸ்ட் ரெக்கார்டிங் மட்டும் தான். இது வந்து இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங், அனலைசிங், இன்டர்பிரிட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் த ஃபினான்ஷியல் டேட்டா டூ த யூசர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பண்றது வந்து செகண்ட் ஹையரார்கி லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்கவுண்டன்சி. இதுதான் வந்து ஒரு என்டையர் பாடி ஆஃப் நாலேட்ஜ். அதாவது இப்ப நம்ம பண்ணியிருக்கிறோம்ல இந்த ஸ்டெப் அக்கவுண்டிங்கிறதெல்லாம். அதாவது ஒரு ட்ரேடிங் பண்றேன், இல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்டா ஏதோ என்ன பண்ணாலும், அது என்ன பண்ணும்னா ஒரு ஒரு அக்யூரேட்டான பிரின்சிபிள்ஸ ஃபாலோ பண்ணியிருக்கா? லைக் இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுபடி தான் பண்ணியிருக்காங்களா? ஒரு பிரின்சிபிள்ஸ் படி தான். அந்த ஒரு பிசினஸ் என்டிட்டி பிரின்சிபிள் அடாப்ட் பண்ணியிருக்காங்களா? இல்ல ஒரு கோயிங் கன்சர்ன் அசம்ப்ஷன் இந்த மாரி பண்ணியிருக்காங்களா? ஸோ அந்த மாரி எல்லா பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறதையும், ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கிறத தான் வந்து நம்ம அக்கவுண்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இதுதான் ஒரு என்டையர் பாடி ஆஃப் நாலேட்ஜா இருக்கும். அப்ப இப்படிதான் வந்து ஹையரார்கி இருக்கு. அப்போ அக்கவுண்டன்சி இஸ் கிரேட்டர் தேன் அக்கவுண்டிங் அண்ட் த அக்கவுண்டிங் இஸ் கிரேட்டர் தேன் புக் கீப்பிங். இத தான் வந்து இந்த அக்கவுண்டன்சி ஹையரார்கி அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகே. கம்பேர் பண்ணி பார்க்கலாம். புக் கீப்பிங்னா என்ன? அக்கவுண்டிங்னா என்ன? அத வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கன்சர்ன் வித் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் ஒன்லி. அப்ப புக் கீப்பிங் அப்டின்னா, இட் இஸ் ஜஸ்ட் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ். அக்கவுண்டிங் அப்டின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இட் இஸ் அ சம்மரைசிங் ஆக்டிவிட்டி. அப்ப சம்மரைசிங்கும் இருக்கும், ரெக்கார்டிங்கும் இருக்கும், அனலைசிங்கும் இருக்கும், இன்டர்பிரிட்டிங்கும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இட் கான்ஸ்டிட்யூட்ஸ் த பேஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் அக்கவுண்டிங். அப்ப இந்த புக் கீப்பிங் அப்டிங்கிறது தான் வந்து ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் மாதிரி ஆக்ட் பண்ணும். அக்கவுண்டிங் அப்டின்னா, இட் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் அ பிசினஸ். இந்த அக்கவுண்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ நம்ம அண்டர்டேக் பண்ணி, ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம அரைவ் பண்ணி, ஒரு பிசினஸுக்கும், அதோட யூசர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் டூலா வந்து இந்த அக்கவுண்டிங் அப்படிங்கிறது, அக்கவுண்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் இட் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் பிசினஸ். இதுதான் அது 2த்துக்கும் டிஃபரன்ஸ். இங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அதெல்லாம் நம்ம பிரிப்பேர் பண்ண மாட்டோம். நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஜர்னல்லயும், லெட்ஜர்லயும் போட்டு வைப்போம் அவ்வளோதான். இது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பிரிப்பேர்ட் ஃப்ரம் புக் கீப்பிங் ரெக்கார்ட்ஸ். அப்ப நம்ம வந்து ஒரு புக் கீப்பிங் ரெக்கார்ட்ஸ் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆகட்டும், ஒரு பேலன்ஸ் ஷீட் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம இங்க வந்து பிரிப்பேர் பண்ணுவோம். மேனேஜரியல் டெசிஷன்ஸ் கேன் நாட் பி டேக்கன். இந்த இடத்துல மேனேஜரியல் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் ரெக்கார்டிங் மட்டும்ன்றனால, இங்க வந்து நமக்கு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டே இருக்கும். ஸோ இங்க வந்து மேனேஜ்மென்ட் டேக்ஸ் டெசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் அக்கவுண்டிங் ரிப்போர்ட்ஸ். இந்த இடத்துல நம்மளால மேனேஜரியல் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் நோ சப் ஃபீல்ட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் புக் கீப்பிங். புக் கீப்பிங்ல எந்த விதமான சப் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஆனா இங்க நெறைய இருக்கும். எங்க அக்கவுண்டிங்ல. ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்கிறது இருக்கும், காஸ்ட் அக்கவுண்டிங் இருக்கும், மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் இருக்கும். இந்த மாதிரி செவரல் சப் ஃபீல்ட்ஸ் லைக் என்விரான்மென்டல் அக்கவுண்டிங் இருக்கும். ஒரு சொசைட்டல் அக்கவுண்டிங் இருக்கும். இந்த மாரி நெறைய சப் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன நம்மனால அசர்டைன் பண்ண முடியாது. இட் கேனாட் பி அசர்டைன்ட் ஹியர் இன் புக் கீப்பிங்ல. இந்த இடத்துல நம்மளால அசர்டைன் பண்ண முடியாது. ஆனா அக்கவுண்டிங்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்மனால பண்ண முடியும். நம்ம பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத பிரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஒரு ஒரு பிசினஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன?
அதோட நெட் வொர்த் என்ன அப்படிங்கிறத நம்மனால ஈஸியா வந்து நம்மனால அசர்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா, பெர்ஃபார்ம்டு பை புக் கீப்பர். அப்ப இங்க வந்து ஒரு கிளர்க் அப்படிங்கிறவங்களே வந்து இந்த புக் கீப்பிங் அப்படிங்கிற ஒரு ப ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறத நம்மளால பண்ண முடியும். ஏன்னா, இது வந்து ஒரு பேஸ் தான். ஒரு ஃபவுண்டேஷன் தான். லைக் ரெக்கார்ட் தான் நம்ம வந்து பண்றோம். ஸோ ஒரு புக் கீப்பர் அப்படிங்கிறவங்களே பண்ணிருவாங்க. ஆனா, அக்கவுண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஒரு சர்டிஃபைடான அக்கவுண்டன்ட். அதாவது ஒரு சிஏ, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இந்த மாரி ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஸ்கில்டு அக்கவுண்டன்ட் மட்டும் தான் இந்த அக்கவுண்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து அக்கவுண்டிங்க்கும், புக் கீப்பிங்க்கும் இருக்கிற கம்பேரிசன். ஓகேவா? நார்மலா ஒரு எக்ஸாம்ஸ்ல எந்த மாதிரி கேட்பாங்கன்னு பாருங்க. இப்ப ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாரி நான் ஃப்ரேம் பண்றேன்னு வைங்களேன். இப்ப புக் கீப்பிங்கும், அக்கவுண்டிங்கும் சேமா? புக் கீப்பிங்கும், அக்கவுண்டிங்கும் 2ம் சிமிலரான ப்ராசஸா? இல்ல. ஏன்னா இது வந்து ஃபால்ஸு. அப்போ புக் கீப்பிங்கிறது ஒன்லி ரெக்கார்டிங் ஃபேஸ் மட்டும் தான். அப்ப புக் கீப்பிங் இஸ் ஒன்லி த ரெக்கார்டிங் ஃபேஸ். அக்கவுண்டிங் தான் வந்து அனலைஸ் பண்ணி சம்மரைஸ்லாம் பண்ணும். ஸோ இந்த ஆன்ஸருக்கு வந்து ஃபால்ஸ் தான் வரும். அக்கவுண்டிங் இஸ் கால்ட் த லாங்குவேஜ் ஆஃப் பிசினஸ் வை? இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வரும். லைக் நீங்க எந்த மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஃபங்ஷன்ஸ் பேஸ் பண்ணி, இல்ல அப்ஜெக்டிவ்ஸ பேஸ் பண்ணி இந்த மாரி தான் கேட்பாங்க. வாட் இஸ் த பேசிக் ஆர் பிரைமரி ஃபங்ஷன் ஆஃப் அக்கவுண்டிங்? இல்ல ஏன் வந்து இந்த 1961 டெஃபினிஷன் படி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆர்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எதனால வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் இயர் டிட் ட்ரிபிள் ஏ லைக் அமெரிக்கன் ஆ அதோட டெஃபினிஷன் இருக்கும்ல. அதோட ஃபோக்கஸ வந்து மாத்துனாங்க டெஃபினிஷன்ல. இந்த மாரி தான் கொஸ்டின்ஸ்ங்கிறது ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஒரு சாப்டர பார்க்கும்போது இன் டெப்த்தா நீங்களே கொஸ்டின்ஸ ஃப்ரேம் பண்ணி, பிஒய்க்யூ சால்வ் பண்ணி, இந்த மாரி பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ங்கிறதுக்குள்ள வந்து கிளியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்தோம்? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருப்போம். இந்த வீடியோல வந்து ஃபங்ஷன்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் என்ன? புக் கீப்பிங் என்ன? அதுக்கப்புறமா புக் கீப்பிங்க்கும், அக்கவுண்டிங்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? இது எல்லாமே வந்து இந்த கரண்ட் வீடியோல பார்த்தோம். ஃபங்ஷன்ஸ், புக் கீப்பிங் அப்புறம் அதோட கம்பேரிசன். அப்ஜெக்டிவ்ஸ் வேணும்னா நீங்க ப்ரீவியஸ் வீடியோ வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம இன்னும் இன் டெப்த்தா நெக்ஸ்ட் டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.